உலகத்துல அழகான பெண்களை விட அறிவான பெண்களுக்குத்தான் மரியாதை எப்போதும் அதிகம். அழகுங்கிறது காலப்போக்குல மாறக்கூடியது, ஆனா அறிவுங்கிறது காலத்துக்கும் உங்களோடவே இருந்து உங்களை காப்பாத்தும். ஒரு பெண் புத்திசாலியா இருந்தா அவளோட வாழ்க்கைய மட்டுமில்ல, அவளை சுத்தி இருக்கிறவங்க வாழ்க்கையையும் அவளால ரொம்ப அழகா மாத்த முடியும். ஆனா புத்திசாலித்தனம்ங்கிறது பிறவியிலேயே வர்ற ஒரு வரம் கிடையாது. அது நாம அன்றாட வாழ்க்கையில வளர்த்துக்கிற ஒரு பழக்கம்தான். நீங்க ஒரு புத்திசாலி பொண்ணா உங்களை மாத்திக்கணுமா? இதோ அந்த 8 ரகசியங்கள். இந்த ரகசியங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் இது போன்ற பயனுள்ள விஷயங்கள் உங்களை வந்து சேரும். அப்புறம் ஒரு சின்ன கேள்வி, அழகா இருக்கிறது முக்கியமா இல்ல அறிவா இருக்கிறது முக்கியமா? உங்க கருத்தை இப்போவே கமெண்ட்ல சொல்லிட்டு வீடியோக்குள்ள வாங்க. பார்க்கலாம் ரகசியம் 1. கேள்வி கேட்க தயங்காதீங்க. புத்திசாலி பெண்ணுக்கான முதல் அடையாளமே அவங்க கிட்ட இருக்கிற அந்த தேடல் தான். நாம வாழ்ற இந்த சமூகம் பல நேரங்கள்ல பெண்களை அமைதியா இருக்கணும், சொல்றத அப்படியே ஏத்துக்கணும்னு தான் சொல்லிக் கொடுக்குது. ஆனா ஒரு புத்திசாலி பெண் எதையுமே அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு ஏத்துக்க மாட்டா. உங்க மனசுல ஒரு விஷயம் புரியலன்னா அல்லது அது சரியில்லைன்னு தோணுச்சுன்னா உடனே ஏன், எதுக்கு, எப்படி அப்படின்னு கேள்வி கேட்க பழகுங்க. இந்த கேள்வியை கேட்டா மத்தவங்க நம்மள பத்தி என்ன நினைப்பாங்களோ, நம்மள முட்டாள்னு நினைச்சிருவாங்களோ அப்படின்னு பயந்துகிட்டு அமைதியா இருக்காதீங்க. உண்மைய சொல்ல போனா எதையுமே கேட்காம அப்படியே ஏத்துக்கிறவங்க தான் பிற்காலத்துல ஏமாந்து போறாங்க. கேள்வி கேட்கிறதுங்கிறது வெறும் விவாதம் பண்றதுக்காக இல்ல, அது உங்களோட அறிவை வளர்த்துக்கிறதுக்கான ஒரு வழி. ஒரு வகுப்பா இருந்தாலும் சரி, வேலை செய்யற இடமா இருந்தாலும் சரி, இல்ல உங்க குடும்பமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை தைரியமா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு முறை கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கிறவங்க அந்த நிமிஷம் மட்டும்தான் தெரியாதவங்களா இருப்பாங்க. ஆனா பயந்துகிட்டு கேட்காம இருக்கிறவங்க வாழ்நாள் முழுக்க தெரியாதவங்களாவே இருந்துடுவாங்க. சந்தேகம் கேட்டு தெளிவு பெறவங்க தான் மத்தவங்களை விட வேகமா கத்துக்குவாங்க, சீக்கிரம் வெற்றியும் அடைவாங்க. அதனால உங்க அறிவை கூர்மையாக்க தயங்காம கேள்வி கேளுங்க. அந்த தைரியம்தான் உங்களை ஒரு புத்திசாலி பெண்ணா இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டும். ரகசியம் 2. உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்காதீங்க. புத்திசாலி பெண்களோட அடுத்த முக்கியமான குணம், அவங்க உணர்ச்சிகளுக்கு அடிமையாக மாட்டாங்க. நம்மள பல பேர் செய்யற தப்பு என்னன்னா, கோபத்துல இருக்கும்போது ஒருத்தரை திட்டிடுவோம், இல்லன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது முடியாத ஒரு விஷயத்த செஞ்சு தரேன்னு வாக்குறுதி கொடுத்துடுவோம். ஆனா ஒரு புத்திசாலி பெண் உணர்ச்சிகள் உச்சியில இருக்கும்போது என்னைக்குமே முக்கியமான முடிவுகளை எடுக்க மாட்டாங்க. ஏன்னா உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கிற எந்த ஒரு முடிவும் பெரும்பாலும் சரியானதா இருக்காது. கோபம், அழுகை, அதீத சந்தோஷம், இந்த 3 நிலைகளும் நம்ம அறிவை தற்காலிகமா மழுங்கடிச்சிரும். அதனால ஒரு பிரச்சனை வரும்போது உடனே ரியாக்ட் பண்ணாம கொஞ்ச நேரம் அமைதியா இருந்து அந்த சூழலை நிதானமா யோசிப்பாங்க. எதுவா இருந்தாலும் நிதானமா யோசிச்சு நிதானமா பேசுறவங்க தான் வாழ்க்கையில ஜெயிக்கிறாங்க. உங்க உணர்ச்சிகள் உங்களை கட்டுப்படுத்த விடாதீங்க, நீங்க தான் உங்க உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தணும். இந்த நிதானம் தான் உங்களை ஒரு பக்குவமான புத்திசாலி பெண்ணா மத்தவங்க முன்னாடி உயர்த்தி காட்டும். ரகசியம் 3. அதிகமா வாசிங்க. ஒரு மனிதனோட மிகச்சிறந்த நண்பன் புத்தகம்னு சொல்லுவாங்க. அதுலயும் குறிப்பா ஒரு புத்திசாலி பெண்ணுக்கு வாசிப்புங்கிறது மூச்சு விடுறது மாதிரி ரொம்ப அவசியமான ஒண்ணு. இன்னைக்கு இருக்கிற அவசர உலகத்துல சோசியல் மீடியாவுல வர்ற சின்ன சின்ன தகவல்களை மட்டும் பார்த்துட்டு நாம எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம்னு நினைக்கிறோம். ஆனா அது உண்மையான அறிவு கிடையாது. புத்தகம் படிக்கிற பழக்கத்தை என்னைக்குமே விட்டுடாதீங்க. அது உலக நடப்புகளா இருக்கலாம், வரலாறா இருக்கலாம், இல்ல உங்களை மெருகேத்திக்க உதவுற சுய முன்னேற்ற புத்தகங்களா இருக்கலாம். ஏதாவது ஒண்ணு தினமும் படிச்சுக்கிட்டே இருங்க. ஒரு புத்தகத்தை வாசிக்கும்போது அந்த எழுத்தாளரோட பல வருஷ அனுபவத்தை நீங்க சில மணி நேரங்கள்ல கத்துக்கிறீங்க. இது உங்களோட சிந்தனை திறனை விசாலமாக்கும். அறிவுதான் உங்களோட ஆகச் சிறந்த ஆயுதம். மத்தவங்க உங்களை ஏமாத்த நினைக்கிறப்பவோ இல்ல நீங்க ஒரு இக்கட்டான சூழல்ல சிக்கிக்கிறப்பவோ நீங்க படிச்ச விஷயங்கள் தான் உங்களுக்கு சரியான வழிகாட்டும். ஒரு பெண் கையில புத்தகம் இருந்தா அந்த இடமே ஒரு தனி மரியாதையை பெறும். வாசிப்பு உங்களை ஒரு தெளிவான சிந்தனையாளரா மாத்தும். அதனால தினமும் தூங்க போறதுக்கு முன்னாடியோ இல்ல காலையிலயோ ஒரு 15 நிமிஷம் வாசிப்புக்காக ஒதுக்குங்க. அந்த அறிவுதான் உங்களை யாராலும் அசைக்க முடியாத ஒரு புத்திசாலி பெண்ணா நிலைநிறுத்தும். தங்கச்சி, நீங்க கடைசியா படிச்ச புத்தகம் என்ன? இல்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகம் எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ரகசியம் 4. இல்ல சொல்ல பழகுங்க. பல நேரங்கள்ல நாம மத்தவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சு நமக்கு பிடிக்காத விஷயங்களுக்கும் சரின்னு சொல்லிடுவோம்.
ஆனா எல்லாத்துக்கும் சரி சொல்றது உங்களை ஒரு நல்ல பெண்ணா காட்டலாம். ஆனா புத்திசாலி பொண்ணா காட்டாது. உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இல்ல உங்களால செய்ய முடியாத ஒரு வேலைக்கு தயங்காம தைரியமா நோ சொல்ல பழகுங்க. மத்தவங்கள திருப்திப்படுத்தணுங்கிறதுக்காக உங்க நேரத்தையும் மன நிம்மதியையும் என்னைக்குமே விட்டு கொடுக்காதீங்க. இல்லன்னு சொல்றது தப்பு கிடையாது. அது உங்களுக்கான எல்லையை பவுண்டரி நீங்களே வகுத்துக்கிற ஒரு வழி. நீங்க எப்போ தேவையில்லாத விஷயங்களுக்கு தைரியமா இல்லன்னு சொல்ல ஆரம்பிக்கிறீங்களோ அப்போதான் இந்த உலகம் உங்களை ஒரு பலமான ஆளுமையா பார்க்கத் தொடங்கும். உங்க நேரமும் உழைப்பும் ரொம்ப மதிப்பு வாய்ந்தது. அதை யாருக்கு தரணுங்கிற முடிவை நீங்க தான் எடுக்கணும். இந்த தெளிவுதான் உங்களை ஒரு தன்னம்பிக்கை மிக்க புத்திசாலி பெண்ணா மாற்றும். ரகசியம் 5 நேர மேலாண்மை. இந்த உலகத்துல பணக்காரங்க ஏழைகள்னு எல்லாருக்கும் சமமா கிடைச்ச ஒரே ஒரு விஷயம் இந்த 24 மணி நேரம் தான். ஒரு புத்திசாலி பெண் தன்னோட நேரத்தை எப்படி செலவு பண்றாங்கங்கிறதுல ரொம்பவே தெளிவா இருப்பாங்க. தேவையில்லாத அரட்டையிலையோ மத்தவங்களை பத்தின புறம் பேசுறதுலையோ அல்லது மணிக்கணக்கா சோசியல் மீடியாவுல ஸ்க்ரோலிங் பண்றதுலையோ அவங்க நேரத்தை வீணடிக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு முறை போன நேரம் திரும்ப வராதுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்திருக்கும் போதே இன்னைக்கு என்னென்ன வேலைகளை முடிக்கணும், எதற்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு அவங்க கிட்ட ஒரு தெளிவான பிளான் இருக்கும். இந்த திட்டமிடல் அவங்கள பதட்டம் இல்லாம நிதானமா செயல்பட வைக்கும். நேரத்தை மதிக்கிறவங்கள தான் காலம் மதிக்கும். நீங்க உங்க நேரத்தை பயனுள்ளதா மாத்திக்கிட்டா காலம் உங்களை ஒரு வெற்றியாளரா மாத்தும். ஒரு வேலைய நாளைக்கு செஞ்சுக்கலாம்னு தள்ளி போடுற பழக்கம் புத்திசாலி பெண்களிடம் இருக்காது. இப்போவே செய், சரியா செய், இதுதான் அவங்களோட தாரக மந்திரமா இருக்கும். உங்க நேரத்தை நீங்க மதிக்க ஆரம்பிச்சா இந்த உலகமே உங்களை மதிக்கத் தொடங்கும். அதனால உங்க நேரத்தை உங்க வளர்ச்சிக்கும் உங்க குடும்பத்தோட முன்னேற்றத்துக்கும் மட்டும் பயன்படுத்துங்க. அதுதான் நீங்க செய்யற புத்திசாலித்தனமான முதலீடு. ரகசியம் 6 அமைதியா கவனிங்க. புத்திசாலி பெண்களோட ஒரு ரகசிய ஆயுதம் அவங்களோட மௌனம். ஒரு இடத்துல எல்லாரும் பேசிட்டு இருக்கும்பொழுது ஒரு புத்திசாலி பெண் எடுத்த உடனே குறுக்க பேச மாட்டாங்க. முதல்ல மத்தவங்க என்ன சொல்றாங்க, அவங்க எதனால அப்படி பேசுறாங்கன்னு ரொம்ப அமைதியா கூர்ந்து கவனிப்பாங்க. ஏன்னா அதிகமா பேசுறவங்களை விட அதிகமா கவனிக்கிறவங்க தான் உலகத்தை சரியா புரிஞ்சுப்பாங்க. மத்தவங்க பேசுறத கவனிக்கும் போதுதான் அவங்களோட குணம் என்ன, அவங்க நிஜமா என்ன நினைக்கிறாங்கங்கிறதை உங்களால தெளிவா கணிக்க முடியும். ஒரு பழமொழி இருக்கு, நாம பேசுறப்போ ஏற்கனவே தெரிஞ்ச விஷயத்தை தான் பேசுவோம், ஆனா கவனிக்கும் போதுதான் புது விஷயத்தை கத்துப்போம். அமைதியா இருக்கிறது பலவீனம் கிடையாது, அது ஒரு பெரிய சக்தி. தேவையான இடத்துல மட்டும் அளவோடு பேசுறதும் மத்த நேரத்துல கவனிச்சு அறிவை வளர்த்துக்கிறதும் தான் ஒரு புத்திசாலி பெண்ணுக்கு அழகு. இந்த நிதானமான கவனிப்பு உங்களை ஒரு சிறந்த முடிவெடுப்பவரா மாற்றும். ரகசியம் 7 பணத்தை நிர்வகிப்பது. ஒரு புத்திசாலி பெண்ணுக்கு தன்னோட வருமானம் என்ன, செலவு என்ன அப்படிங்கிற தெளிவு கண்டிப்பா இருக்கணும். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல பெண்கள் பொருளாதார ரீதியா சுதந்திரமா இருக்கிறதுங்கிறது வெறும் ஆசை கிடையாது, அது ஒரு மிகப்பெரிய அவசியம். நீங்க சம்பாதிக்கிற பெண்ணாவே இருந்தாலும் சரி, இல்ல குடும்பத்தை பார்த்துக்கிற பெண்ணாவே இருந்தாலும் சரி, பணத்தை கையாள தெரிஞ்சுக்கிறது உங்களை ஒரு படி மேல உயர்த்தும். பணத்தை வெறும் செலவு பண்ற ஒரு பொருளா பார்க்காம அதை ஒரு பாதுகாப்பு அரணா பாருங்க. ஒரு புத்திசாலி பெண் என்னைக்குமே மத்தவங்களை முழுசா எதிர்பார்த்து இருக்க மாட்டாங்க. அவங்க கிட்ட ஒரு சின்ன சேமிப்பாவது எப்பவும் அவங்க கைவசம் இருக்கும். பணம் இருந்தாதான் இந்த உலகத்துல மரியாதைன்னு சொல்லுவாங்க, அது ஓரளவுக்கு உண்மைதான். உங்ககிட்ட பொருளாதார பலம் இருந்தா நீங்க எடுக்கிற முடிவுகளுக்கு ஒரு தனி மதிப்பு இருக்கும். அனாவசியமான ஆடம்பர செலவுகளை தவிர்த்து எதிர்காலத்துக்காக சிறுக சிறுக சேமிக்க பழகுங்க. உங்க பணத்தை நீங்களே நிர்வகிக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும். அந்த தன்னம்பிக்கை உங்க முகத்துல ஒரு தனி பொலிவை தரும். எப்போ ஒரு பெண் தன் தேவைகளுக்காக மத்தவங்க கிட்ட கையேந்தாம இருக்காளோ அப்பதான் அவ முழுமையான புத்திசாலி பெண்ணா மாறுறா. அதனால சேமிக்க கத்துக்கோங்க, பணத்தை பெருக்க கத்துக்கோங்க, இதுதான் உங்களோட உண்மையான பலம். ரகசியம் 8 தவறு செய்ய அஞ்சாதீர்கள். கடைசியான ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம், தவறு செய்ய பயப்படாதீங்க. ஒரு புத்திசாலி பெண் தான் செய்யற ஒவ்வொரு தப்பையும் ஒரு பாடமா பார்ப்பாங்க. நம்ம தப்பு பண்ணிட்டோமேன்னு நினைச்சு மூலையில உட்கார்ந்து அழாம அந்த தப்புல இருந்து என்ன கத்துக்கிட்டோம், அதை எப்படி சரி செய்யலாம்னு யோசிப்பாங்க. தப்பு செய்யறது இயல்பு, ஆனா அந்த தப்பை ஒத்துக்கிற தைரியம் எல்லாருக்கும் வராது. அந்த தைரியம் உங்களுக்கு இருந்தாலே நீங்க மத்தவங்களை விட புத்திசாலிதான். அதே தப்பை திரும்ப திரும்ப செய்யாம இருக்கிறது தான் உண்மையான புத்திசாலித்தனம். வாழ்க்கைங்கிறது ஒரு பாடம். ஒவ்வொரு அனுபவமும் உங்களை இன்னும் அழகாக்கும். இந்த 8 ரகசியங்களையும் கடைபிடிச்சீங்கன்னா நீங்க ஒரு சிறந்த ஆளுமையா மாறுறதை யாராலையும் தடுக்க முடியாது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஆன்மீக அறிவு டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.